சண்டேனாலே நான்வெஜ் தான். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மட்டன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவை நான் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மட்டன் இது கூட சேர்த்து மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் வேகட்டும். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது குக்கரை திறந்து பார்ப்போம் மட்டன் வெந்திருக்கான்னு. மட்டன் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான மட்டன் சால்னா ரெடி. சப்பாத்தியை பிச்சு போட்டு அதில் இந்த மட்டன் சால்னாவை ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்.